பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 23ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 20 verse 35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசியாக அவர் ரோமாபுரிக்கு அவர் கடந்து செல்கிறார். திரும்பி வருவோமா இல்லையான்றது அவருக்கு நிச்சயம் இல்லை. அந்த சூழ்நிலையில் அவர் ஸ்தாபித்த அநேக சபைகளுக்கெல்லாம் அவர் போய் ஒரு ஃபேர்வெல், எல்லாரும் ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அவரை அனுப்புகிறாங்க. இது எபேசு பட்டணத்தில் உள்ள சபையின் மூப்பர்கள் எல்லாம் அவர்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற சில வார்த்தைகள். அதில் இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 32 வாசிக்கிறேன். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை? வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தருக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா இவர் தான் அவர்களெல்லாம் உருவாக்கினவர். கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை பெற்றெடுத்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல அவர்களெல்லாம் உருவாக்கினவர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரம். அப்படின்னா என்ன? பரலோகத்தை சேர்றதுக்கு. பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய சுதந்திரத்தில் நாமும் பங்கு பெறுகிறதற்கு வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்குறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூடி இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி இல்லையா? அது சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா. எனக்காகவும் என்னுடைய தேவைக்காகவும் என் கூட இருந்தவங்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த கைகளே என்ன செய்தது? பிரயாசப்பட்டு வேலை செய்தது. நான் உங்ககிட்ட இருக்கிற பொண்ணை இச்சிக்கலை, உங்களுடைய இருக்கிற வெள்ளியை நான் கேட்கல, உங்ககிட்ட இருக்கிற ஆடைகள் எந்த வஸ்திரத்தை கூட நான் உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். வாங்குகிறதை பார்க்கிலும் எது பாக்கியம்? கொடுக்கிறது பாக்கியம். பலவீனரை தாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய பவுல் வாழ்க்கையில் அவர் காண்பித்திருக்கிறார். பேச்சில் மட்டும் அவர் சொல்லலை, இப்படியெல்லாம் செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளை லீட் பண்ணுற லீடர்ஸ் சில நேரத்தில் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்ம என்ன சொல்கிறோம்? பிள்ளைங்கக்கிட்ட நல்லா ஜெபிக்கணும், பைபிளை வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது. ஆனால் பிள்ளைங்க நம்ம சொல்கிறத விட நம்ம என்ன செய்கிறோன்றத அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி தானே? இப்போ அம்மா ஜெபம் பண்ணால் பிள்ளைங்க ஜெபிப்பாங்க, அப்பா ஜெபம் பண்ணால் பிள்ளைங்களும் ஜெபிப்பாங்க. நம்ம சர்ச்சுக்கு போனால் பிள்ளைங்க நம்ம கூட பார்த்து சர்ச்சுக்கு வருவாங்க இல்லையா? நம்ம என்ன செய்கிறோன்றத பிள்ளைங்க பார்த்து கற்றுக்கொள்ளுவார்கள். அப்பா குடிக்கிறாங்க, பையனை பார்த்து அப்பா நீ குடிக்காத அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? இப்போ நான் முதல்ல என்ன செய்யணும்? குடியை நிறுத்தணும். நிறுத்திட்டு நான் என் பிள்ளைக்கு சொன்னால் அந்த பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளும். இப்போ நம்மளை பார்த்து தானே பிள்ளைகள் படிக்கிறார்கள். நம்மளுக்கு லீட் பண்ணுற லீடர்ஸாக இருக்கிறாங்க. உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு பாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லேட்டாக வர்றாங்க, ஆனால் உங்ககிட்ட சொல்கிறாங்க கரெக்டாக வந்துடுங்க டைமுக்கு அப்படின்னா யார் வருவா? யோசித்து பாருங்கள். ஆனால் அவங்களே ஏர்லியாக வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே காலையில் 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறாங்களே, 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தா உங்கள் பாஸ் அங்கே இருக்கிறாருன்னா உடனே நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஃபீலிங் வருது, ஐயோ அவர் நமக்கு முன்னால் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளும் என்ன செய்கிறோம்? லேட் ஆகாமல் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறோம்.
அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறேன், நான் உங்களுக்கு காண்பித்தேன், நான் சொல்லலை, நான் காண்பித்தேன். அல்லேலூயா. இந்த கைகளே பிரயாசப்பட்டது, இப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காண்பித்தேன். பலவீனமானவங்களை தாங்கணும், வாங்குகிறத பார்க்கிலும் கொடுக்கறது தான் பாக்கியம், இதெல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் அல்லவா, அதை அப்படியே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் நம்முடைய அப்போஸ்தலனாகிய அருமையான அவர் அந்த பவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். இமிட்டேட் மீ ஆஸ் ஐ இமிட்டேட் கிரைஸ்ட். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நீங்கள் என்னை அப்படியே நான் என்ன பேசுகிறேனோ அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க, நான் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் எப்படி பழகிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் பழகுங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? நம்ம எவ்வளோ நேரத்தில் தவறி விடுகிறோம்ல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவர் சொல்கிறாரு, நான் எப்படி இயேசுவை இமிட்டேட் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் என்னையும் இமிட்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு முன்னால் நான் இருக்கிறேன், என்னைய பாருங்க, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் பிரச்சனையை. ஒருத்தர் எனக்கு விரோதமாக வரும்போது நான் இவ்வளோ நிதானமாக அவங்களுக்கு பதில் சொல்கிறேன், எப்படி அன்பாக நான் அவங்கள கைட் பண்ணுறேன், நீ நடத்துகிறேன், அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் செயலிலே காண்பித்து காட்டினாரே. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? பேச்சில் நிறைய பேசுகிறோம், அதனால் செய்கையில் நம்ம கர்த்தரை காண்பிக்கிறோமா பிரியமானவர்களே? நீங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல் பலவீனரை நாம் தாங்குகிறோமா? கொடுக்கிறது தான் blessed. It is more blessed to give rather than receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குற நிலைமையில நம்ம இருக்கிறோமா, இல்லை கொடுக்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோமா? நீங்கள் கொடுக்கிற நிலைமை இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். சிலத்தில் நம்ம யோசிக்கிறோம், என்ன நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் பாக்கியவானாக இருக்கிறீங்க. எத்தனை ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம பணம்னு மட்டும் இல்லை, எத்தனையோ காரியத்தை நம்ம கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு, நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் விசேஷித்த தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். சிலர் பாருங்க, நீங்கள் நல்ல ஈஸியாக என்ன செய்துடுறீங்க, ஒருத்தர்கிட்ட பழகுறீங்க, அது ஒரு பெரிய டேலண்ட் தெரியுமா? எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ரொம்ப யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க இருந்தால் கூட நீங்கள் அவங்ககிட்ட போய் சிரித்து பேசி, எப்படி இருக்கீங்க, என்ன எங்கே இருக்குந்து வரீங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக பழகிற ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறது ஒரு சேலஞ்ச். அதெல்லாம் ஒரு எத்தனை தாளந்துகளை தேவன் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாக இருக்கணும், சபைக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். என்னால் சபைகிட்ட இருந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன் அப்படின்றது இல்லை, வாட் கேன் ஐ ஆஃபர் டு த சர்ச், வாட் கேன் ஐ ஆஃபர் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நான் இருக்கிற கம்யூனிட்டிக்கு நான் என்ன கொடுக்க முடியும், என் நெய்பர்ஹுட்டுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், என் நெய்பர்ஸுக்கு நான் என்ன செய்ய முடியும், அவங்க எனக்கு என்ன செய்கிறாங்கன்றது இல்லை, நான் என்ன செய்ய முடியும், வாட் கேன் ஐ டூ. என்னுடைய கெப்பாசிட்டி நம்ம பெரிய லெவலில் ஒன்றும் இல்லைனாலும் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு வேலை இருந்தால் சொல்வீங்களா, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, இல்லை இந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பிள்ளைங்க வேலை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதை மனசில் வச்சுட்டு நம்ம எத்தனை பேர் அவங்களுக்கு வேலைக்காக நம்ம யோசித்து பாருங்கள். நம்ம அப்படியே விட்டுடுறோம். அப்படி தானே? யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம விட்டுடுறோம். அருமையா பாஸ்டர் ஒரு காரியத்தை வச்சுனாங்க, என்னென்னா ஒரு கடைக்கு சாப்பிட போகும்போது அங்கே அந்த சர்வரோட சும்மா கான்வர்சேஷன் பண்ணி, எப்படிப்பா இருக்க, எங்கேருந்து வந்திருக்கிற, எப்படி இருக்கிற அப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த தம்பி இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நான் மூவ் அவுட் பண்ணுறேன். ஓ அப்படியா, அப்போ உனக்கு இந்த வேலைக்கு ஆள் எடுப்பாங்களா, அப்போ நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டு உடனேயே அந்த நாளே ஃபோன் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த தம்பிக்கு அந்த இடத்துல வேலையை வாங்கி கொடுத்ததா சொன்னாங்க. இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இல்லை? ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஒரு சின்ன ஒரு பேச்சில் நம்ம ஒரு தேவையை அறிஞ்சுக்கிறோம், இன்னொருத்தருக்கு அந்த தேவை இருக்குன்னு நமக்கு சொல்கிறாங்க, உடனே கனெக்ட் பண்ணுறோம். இல்லை ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணையோ கனெக்ட் பண்ணி விடுகிறோம். ஒருத்தர் நம்மக்கிட்ட ப்ரொஃபைல் அனுப்புகிறாங்க, இன்னொருத்தங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க, உடனே என்ன பண்ணுறவங்கள கனெக்ட் பண்ணியா, எனக்கு இப்படி ஒரு ப்ரொஃபைல் வந்துச்சு, நீங்கள் வேணால் அவங்களோட பேசி பாருங்களேன், ஒரு வேளை அந்த சுத்தமான அது நடக்கட்டும். இப்போ எத்தனை விதத்தில் நம்ம கிவர்ஸாக இருக்கலாம் இல்லையா? கொடுக்கறதை நாம் அருமையாக ஒரு பாக்கியமாக நினைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நிறையா நம்மளுக்கு கிருபைகளை கொடுத்துருக்கிறார், அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், நம்மளை ஷேர் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை, நம்மக்கிட்ட இருக்கிற வெளிப்பாடுகள், நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளோ காரியம் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் யார்ட்டையும் வாங்கலை, உங்களுடைய பொண்ணு வெள்ளி உங்கள் பணத்தெல்லாம் நான் வாங்கலை, என்கிட்ட இருந்த தேவனுடைய அன்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்,
வசனத்தின் ஆழத்தை உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற வைராக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதில் நிலைத்திருங்க, பலவீனரை தாங்குங்க, அதிகமாக கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சுற்றிலும் நம்ம அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்படியா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, எல்லாரும் என்கிட்ட தானே வர்றாங்க, எப்படி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை பாக்கியமாய் கர்த்தர் பார்க்கிறார். அந்த லெவலில் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரே. இன்னைக்கு ஒரு தேவையுள்ளவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், நான் ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு செய்வேன்னு அவங்க நம்பி என்னை கூப்பிடுறாங்க அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது. இல்லைன்னா நம்மளை யார் கூப்பிடுவா யோசிச்சு பாருங்க. இப்போ யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா எனக்கு செகண்ட் டைம் அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா உடனே சொல்லுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க உதவி செய்வாங்க, எனக்கு பண்ணாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. அப்போ நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்றாங்க. ஏன்? நம்மளை குறித்த ஒரு சாட்சி. அப்போது தெய்வ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், நம்ம ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, பைபிளை வாசித்து அதை அறிந்து கொள்வது மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக நம்ம எத்தனை பேருக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ நன்மை செய்துக்கிட்டே இருக்கணும். அந்த வாழ்நாட்கள் குறுகிய நாட்கள். என்ன நன்மை ஒருத்தரை செய்ய முடியுமோ, உங்கள் வேலையை, உங்கள் ஆஃபீஸில் ஒரு 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 வேக்கன்சி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, இன்டர்வியூ பண்ணுறாங்க, உங்களுக்கு யாரோ தெரியுது, இந்த மாதிரி என்னுடைய ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருக்குப்பா, ரெஸ்யூமே கொடு, நான் வேணா உன்னை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எத்தனை ஒருத்தரை பற்றி நீங்கள் ஒரு குட் வேர்டு சொல்லலாம், ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிடலாம். இல்லை நம்ம சில நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு அப்படி ஒரு லைஃபையே சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷனாக கூட மாறிடும். எவ்வளோ செய்யலாம் பிரியமானவர்களை. நம்ம எல்லாரும் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம். இட் இஸ் மோர் பிளெஸ்ட் டு கிவ் ரேதர் தேன் ரிசீவ். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?